இந்த அற்புதமான நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்து ஆராதிப்பது, உம்மை துதிப்பதும், உம்முடைய வசனங்களை தியானிப்பதும் எத்தனை பாக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற, விதைக்கிற இதற்கான நூறத்தனையான பலன்களை பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவித்தாரும். தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது போல தசம பாகங்களாக, ஸ்தோத்திர காணிக்கைகளாக, ஆண்டவரே விசேஷித்த காணிக்கைகளாக கொடுக்கிற எல்லா காணிக்கையிலும் பரலோகம் அங்கீகரித்து இதற்காக 100 மடங்கான பலன்களை பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவித்தாரும். தேவனுடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையாதவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. சந்தோஷமா இருக்கிற நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சும்மா இருக்கிறீங்க, நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கலையா, நமக்கு சுகம் தரலையா, நம்மை நடத்தலையா, ஆபத்திலிருந்து நம்மை காக்கவில்லையா, அதிசயங்களை செய்யலையா? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் காலை ஜெபம், மன்றாட்டு ஜெபம், பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபங்கள் உண்டு. பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவி நாமே கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மாதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தாமே நமக்கு ஆலோசகராய், நல்லவராய், நன்மை செய்கிறவராய் நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. அதற்கு ஆதாரமாக நாம் வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். 2 பிரமாணங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவியின் பிரமாணம், இன்னொன்று மரணம், பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். இந்த பிரமாணங்கள் பைபிள்ல என்ன செய்கிறது? கிறிஸ்துவின் பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது? பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன செய்கிறது என்பதை பைபிள் முழுவதும் மிக தெளிவாக வாசிக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பரிசுத்த ஆவியானவர். ஞான ஸ்நானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வேறொரு நபர் அல்ல. இவர் திருத்துவத்தில் ஒருவரானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த திருத்துவத்தில் ஒருவரானவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன், அந்த ஆதியிலே தேவன் என்கிற அந்த வார்த்தை, எலோஹிம் என்ற வார்த்தை, அது ஒருமையில் சொல்லப்படவில்லை, பன்மையில் ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் என்கிறது 3 நபரை காண்பிக்கிறது. ஒன்று பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. இந்த 3 வரையும் நாமம் என்கிற அடிப்படையில் சொல்லலாம். இயேசுவின் நாமம், பிதாவின் நாமம், பரிசுத்த ஆவியானவரின் நாமம் அப்படின்ட்டு மத்தேயு 28:19ஆம் அதிகாரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்போ பிதா என்கிற நாமம் வல்லமை உள்ளது, பரிசுத்த ஆவி என்கிற நாமம் வல்லமை உள்ளது, இயேசு என்கிற நாமமும் வல்லமை உள்ளது. நாமம் வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. பரிசுத்த ஆவிக்கும் வல்லமை இருக்கு. இது கடைசி காலம், இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த காலத்துல அதிகமா நம்ம ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியில ஆராதிக்கணும், பரிசுத்த ஆவியில ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியில பிரசன்னத்தை உணரணும். பிதாவின் காலம், பழைய ஏற்பாடு, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இந்த பிதாவானவர் தன்னை இயேசுவுக்குள்ளே வைத்தார். பாருங்க, இயேசுவின் காலம் இருந்துச்சு. இப்ப இது கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம்.
பின்மாரியின் காலம். இப்போ சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஆவியானுடைய கிரியை ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில இருக்கணும். ஆவியானவரோடு உறவாடணும், ஆவியானவரோடு பேசணும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை நிமிடம் ஆவியானவரோடு இணைகிறேன் ரொம்ப முக்கியம். நம்ம சபையில உங்களுக்கு தினமும் ஆவியானவரோடு இணைந்து நிற்க நல்ல தினமும் ஜெபங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். காலையில சாயங்காலம் மன்றாட்டு ஜெபம் 1 மணி நேரம் அவரோடு ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள்ல வித்தியாசம் இருக்குங்க. ஜெபங்கள் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே என் தேவைகளை தாரும். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இவ்வளவு காசு தேவை இருக்கு, இவ்வளவு பணம் தேவை இருக்கு அப்படின்னு ஜெபிக்கிறது என் தேவைக்காக நான் ஆண்டவர்ட்ட போகிறது. சரியா? அப்படி ஒரு ஜெபம். ஒருவேளை நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம், அந்த தவறுனால கர்த்தர் என்னை மன்னித்து மன இறங்கணும். அப்போ எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். அந்த ஜெபம் ப்ளீடிங் ஜெபம் அப்படிம்பாங்க, கெஞ்சிறது. கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல தயவாயிரும் ஆண்டவரே. தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் போய் அவர் மன்றாடுவது, கெஞ்சுவது, மன்னிப்பு கேட்பது, அது ஒரு ஜெபம். இன்னொரு ஜெபம் இருக்கு, ஆணையிடுகிற ஜெபம். நாம் ஆணையிட்டால் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இப்படி சம்பவிப்பதாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறது, அது ஒரு ஜெபம். இன்னொரு ஜெபம் இருக்கு பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியோடும் ஜெபிக்கிறது, ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபம். எபேசியர் 5 எழுதப்பட்டிருக்கிறது, pray in spirit. அந்த ஜெபம் நான் வாய் திறந்து பேசாவிட்டாலும் என் உள்ளத்தில் நான் ஆவியிலே ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறேன். சில நேரத்துல நாம் அந்நிய பாஷை பேசுகிறது எதற்கு ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய சுய சிந்தைக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் நம்ம தெரியாமலேயே நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளுக்காக அப்படி ஜெபிக்க வைக்கிறார். ஆவியிலே ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது, ஒரு சபை ஆவியிலே ஜெபிக்க வேண்டும், ஒரு சபை ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். தினமும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் 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 கருணை பிதாவே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காலம் அல்ல இந்த சபை. இந்த கடைசி காலத்தில் சபைகள் ஆவியிலே ஆராதிக்க வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்யணுங்க, ஜெபிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்யணுங்க, பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் ஜனங்கள் உள்ளத்திலே தொடரும். குத்துண்டவர்களாய், இருதயத்திலே தொடப்பட்டவர்களாய் எழுமணும். ஆவியானவர் இல்லாம ஒரு பாட்டு வேண்டாம், ஆவியானவர் இல்லாம ஒரு ஆராதனை வேண்டாம், ஆவியானவர் இல்லாம ஒரு பிரசங்கம் வேண்டாம். ஆவியானவரை நீ இல்லாம நான் எதையுமே செய்யக்கூடாது. அதனால சொல்ல மாட்டீங்களா? ஆவியானவர் என் கூட வரணும்னா நான் அவரோடு கூட பழகணும், அவரோடு கூட அதிக நேரம் செலவு பண்ணணும். ஒரு செய்தி எடுக்கிறேன்னா ஆவியானவரோடு கூட பழகி பழகி தியானிச்சு 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 அத அவர் ஜோமணி 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 அந்த ஆவியானவரோடு எடுக்கும்போது ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு பேசுவார், வார்த்தையின் மூலமாய் பேசுவார். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரின் காலம் இது, ஆவியானவர் அசைவாடுகிற காலம் இது, ஆவியானவர் வெளிப்படுகிற காலம் இது. பெந்தைக்கோஸ்தை நாளிலிருந்து, திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து சபை சரித்திரங்களை வாசித்து பார்த்தால் முழுவதும் ஆவியானவரே சபை நடத்தி இருக்கிறார். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? ஆவியானவர் போதித்திருக்கிறார், ஆவியானவர் தன் கட்டுப்பாட்டிலே காரியங்களை செய்கிறார். ஆவியானுடைய நடத்துதல் வேணும். எதை எடுத்தால் ஆவியானவரோடு இணையணும். சும்மா நம்ம வெட்டி கதை பேசிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. ஆவியானவரே என்னை கொண்டு பிலிப்பு ஆண்டவர் கொண்டு போறார் பாருங்க. ஒரு நாள் பிலிப்பை பார்த்து சொல்றார்,
நீ வனாந்திர மார்க்கமா போ அப்படிங்கிறார், கீழ்ப்படுகிறான். அங்க என்ன இருக்கு? வீடு இருக்கா? ஜனங்கள் இருக்காங்களா? ஒண்ணுமே தெரியாது. வனாந்திர மார்க்கமா போ அப்படிங்கிறான். அப்படிதான் ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆவியானவரை கொண்டு போறார் பாருங்க. பிலிப்பு கீழ்ப்படுறான். ஒன்று கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். 2 பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். அங்க போகும்போது கந்தாகே மந்திரி தன் ரதத்தில் வேதத்தை வாசித்து வர்றான். இப்படி ஒரு காட்சி இதுவரைக்கும் பார்க்கல. ஆவியானவர் கொண்டு போவார்னா, ஆவியானவர் நடத்துவார்னா சரியா நடத்துவார், சரியா கொண்டு போவார், சரியா அவர் கிரியை செய்வார். பெரிய ஒரு ஞானஸ்நான ஆராதனை அங்கே உண்டாகிறது. ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆவியானவர் நடத்தினா ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஞானஸ்நானம் நடக்கும், சபை பெருகும், ஜனங்கள் தொடப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஆதி திருச்சபையின் காலமாயிருந்தது. பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். முழு சபையும் ஜெபிக்கிறது ஆவிக்குள்ளே இருந்தது. யாரு எங்க போனா எனக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஆராதனைக்கு போவன்ல. ஒரு சபை ஒரு கஷ்டத்தை அறிவிப்பு கொடுக்கிறது. எல்லாம் இணைகிறாங்க. ஆவியானவர் இணைக்கிறவர், ஒரு மனதை கொடுக்கிறார். எல்லாரும் இணைந்து பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் சபைக்குள்ளே ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் அந்த பேதுருவுக்கு இருந்த சிறைக்குள்ளே தூதனையே அனுப்பி வைத்ததாம். ஆமா, சமாரியா பட்டணத்தில் மந்திரவாதிகள், பயங்கரமான மந்திரவாதிகள், துக்கம் நிறைந்த பட்டணம், ஏராளமான அங்கவீனர்கள் நிறைந்த பட்டணம், பாவம் பெருகின பட்டணம். ஆவியானவர் அந்த பட்டணத்தில் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். துக்கம் நிறைந்த பட்டணம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆவியிலே ஜெபியுங்கள், துக்கம் நிறைந்த உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்களேன். எபேசு பட்டணம், தீயனாள் என்கிற பெண் தேவதையை உயர்த்தி காண்பித்த பட்டணம். அந்த பெண்ணை தான் ஆராதிக்கிறாங்க, பொம்பளை தெய்வத்தை. தீயனாளே தெய்வம் என்று பாருங்க. தேசத்துல மனுஷனுடைய போட்டோ, இப்படிப்பட்ட போட்டோலாம் தூக்கி பிடிக்கிறான் மனுஷன். இவர் தான் வேணும், இவர் தான் வரணும். ஆனால் அப்படி தீயனாளை அவள் உயர்த்தின இடத்திலே பவுல் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆவியிலே நிரம்பி பிரசங்கம் பண்ணுகிறான். ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகிறான். ஆவியிலே அவன் ஆராதிக்கிறான். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த 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 பெண் தேவதையின் போட்டோ, விக்கிரகம் எல்லாம் பயங்கர சேல்ஸ், பயங்கர ஆதாயம். இங்கே பவுல் பிரசங்கிக்கும் போது கர்த்தர் உயர்த்தப்பட்டார், ஆவியானவர் உயர்த்தப்பட்டார். அவளுக்கு நஷ்டம் வந்துச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் சொல்கிறது ஆவியானவர் உயர்த்தப்பட 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 தீயனால் எண்ணப்படாமல் போனால். அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாங்கிற சிந்தைய ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போயிற்று எபேசு பட்டணத்திலே. அதைத்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே யோவான் மூலமாய் ஆவியானவர் எழுதுகிறார். அன்றைக்கு சபையே, நீ துதித்த போது, நீ ஆராதித்த போது, நீ பாடின போது தீய நாள் எண்ணப்படாமல் போனாலே எபேசு பட்டணத்திலே. இப்போது அந்த கிரியை இந்த சபையில இருக்கிறதா? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன காரணம்? சபை நல்ல சபை தான், ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன் தான். ஆனா ஆதியில் இருந்த ஆவியிலே ஜெபம், ஆவியிலே ஆராதனை, ஆவியிலே பாடல், ஆவியிலே துதி, ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவங்கள் சத்தம் அல்ல. சொல்ல மாட்டீங்களா? முந்தின காலங்கள்ல கவனிங்க, முந்தின காலங்கள்ல இந்த இசை கருவியெல்லாம் நூதனமாய் வருவதற்கு முன்பதாக எல்லா இசை கருவி, பேஸ் கிட்டாரா, ட்ரம்மா, கீபோர்டா, இதெல்லாம் வந்த பிறகு இப்ப இருக்கிற ஆராதனை. முந்தின காலங்களில் ஒரு தோல் கொட்டு வச்சு ஒரு டேமரன் அடிச்சு ஒரு பாட்டு பாடின, அப்படி ஆவியானவர், அப்படி தேவ பிரசனம். அந்த பாட்டையே நிறுத்த முடியாது. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே ஆவியில நிரம்பிடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எத்தனை நாள் என் தகப்பனார் மேஜைய போட்டு அடிச்சு, எப்பா நிறுத்துப்பா, பிரசங்கம் பண்ணணும், கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணணும், அப்படி இருந்த மேசைய போட்டு அடிச்ச காலம் எத்தனை இருந்தது. சத்தம் அல்ல சொல்ல மாட்டீங்களா? இவன் ட்ரம்ம தான் போட்டு அடிக்க வேண்டிய இருக்கு. ஏன்? ஆவியானவர் இல்ல.
ஆவியானவர் ஏன் இல்லை? பாடல்ல இல்ல, ஆராதனை இல்ல, பிரசங்கத்தில் இல்ல, துதியில இல்ல. குடும்ப ஜெபத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? குடும்ப ஜெபத்தில் ஆவியானவர் அசைவாடுகிறாரா? உன் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எத்தனை நிமிஷம் ஜெபிக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் வேதத்தை தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் கர்த்தரோடு செலவு பண்றீங்க? இது கடைசி காலம். ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. மணவாளன் வந்துவிட்டு போன பிறகு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டாலும் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரப்போகிறது. சபையே, நிர்விசாரம் என்ன? தூக்கி எறியுங்கள். தூக்கத்தை தூக்கி எறியுங்கள். சோம்பலை தூக்கி எறியுங்கள். அசதியை தூக்கி எறியுங்கள். எண்ணெய் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் பெற்றுக்கொள். என்னை வாங்க வேண்டிய காலத்தில் வாங்கிக்கொள். ஆவியில் ஆராதிக்க வேண்டிய காலத்தில் ஆராதித்து விடு. ஆவியில் அபிஷேகமாய் அந்த அந்நிய பாஷையோடு ஜெபிக்கிற காலங்களுக்குள் பெற்றுக்கொள். சத்தமாலே சொல்ல மாட்டீங்களா? கடைசி காலம். கடந்த வாரத்தில் இந்திய தேசத்தின் ஒரு முக்கியமான பகுதியிலே நான் அவருடைய ஊழியத்திலே இருக்கிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அந்த ராஜ் மந்திரி கர்நாடகாவில் ஒரு 3 நாட்கள் பயங்கரமா இருக்கு. நீங்க எல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தா தான் கொஞ்சம் ஆவியில பலன் வரும், இல்லைன்னா அப்படியே இருப்போம். ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர், கொஞ்சம் படித்தவர், வேதத்தை நன்றாய் கற்று தேர்ந்தவர், ஆழமாய் ஆராதிக்கிறவர், ஆவியானவரோடு இணைகிறவர். அவருக்கு ஒரு ஆசை வந்தது. இந்தியா தேசத்திலே பல மாநிலங்களில் மதமாற்றம் தடை சிட்டம் உறுதியாய் செயல்படுகிறது. யூபி, எம்பி அந்த சைட்லாம் கிறிஸ்தவங்களே இல்லை. எங்கேயா போய் ஊழியக்காரங்க பிரசவம் பண்ணா அடிச்சு கொண்டுருவான், உள்ள தூக்கி போட்டுறான். இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையை மாற்றுவது யார்? இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று ஒரு தேவ மனிதன் ஆவியிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசி அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நல்லா கவனிக்க வேண்டும். போய் ஹைகோர்ட்ல போய் வேத வசனத்தின்படி பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்தே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது, மாற்றியிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் இருந்தவன். அவன் சேவித்த தெய்வம் என்ன? ஆண்டவரே தரிசனம் கொடுத்து, நான் தான் தெய்வம், என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். கடவுளே தரிசனம் கொடுத்து மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார், மதம் மாற்றி இருக்கிறார். அப்படியே முழு பைபிள்ல ஆதாரங்கள் எடுத்து ஹைகோர்ட்ல வாதாடி இந்தியாவில் இருக்கிற அந்த சட்டங்களை கேன்சல் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கு. அதற்குள்ள சில ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதர்களை அழிக்கிற அந்த கூட்டத்துக்கு செய்தி அனுப்பி அவரை கொலை செய்வதற்கு முடிவு பண்ணார். அவர் தன் வீட்டை விட்டு காலையிலே வெளியே வர்றார் பைக்கில். அவரை கிட்னாப் பண்ணி அவரை பிடித்து அவரை கடத்தி கார்ல தூக்கிட்டு போய் 24 மணி நேரம் சித்திரவதை பண்ணியிருக்கிறான். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கத்தியால் குத்தி, ஐயோ எத்தனை விதங்களில் அவரை சித்திரவதைப்படுத்தணுமோ. அவருடைய வாயில உள்ள பல்லு ஒன்னில் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. 42 வயது அந்த மனுஷன். என்னை விட நல்ல திடகாத்திரமான உயரமான மனுஷன். அவரெல்லாம் 2 பேர் 3 பேர்லாம் தாக்க முடியாது. சித்திரவதைப்படுத்தி இந்த உதடெல்லாம் பித்து இழுத்து, மூக்காடிச்சு உடைச்சு, கண்ணன் நோண்டி எடுத்து 24 மணி நேரம் நல்லா கவனிங்க, சித்திரவதைப்படுத்தி அந்த மனிதனை கொன்று மெயின் ரோட்ல ஆப்போசிட்ல பெட்ரோல் பங்க் இருக்கு. நான் அந்த இடத்தில் போய் ஜெபித்துட்டு வந்தேன் இந்த வாரத்துல. அப்படியே அவரை கொன்று ராத்திரி 11:30 மணிக்கு 2 பேர் பைக்ல தூக்கி வைத்து கொண்டு, அவருடைய பைக்கிலே தூக்கி கொண்டு அந்த கால்வாயில போட்டு அந்த பைக்கை அவருக்கு மேல, அந்த பாடிக்கு மேல போட்டுட்டு அவர் விபத்தில் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி 50,000 கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல கூடியும் ஒரு மாற்றம் வரவில்லை. யோசிச்சுப்பார், தேசம் எங்கே போய்விட்டது? அந்த பட்டணத்தில் 4 நாட்கள் நான் ஊழியம் செய்கிறேன். அந்த இடத்தில் நின்ற போது கண்ணீர் விட்டால் இதை இரத்த சாட்சி. அங்க இருக்கும் போது நம்முடைய ஊரை நினைக்கிறேன், ஆண்டவரே
என் ஜனங்கள் எவ்வளவு விடுதலையாய் ஆராதிக்கிறார்கள், சர்ச்சுக்கு போறாங்க, பைபிளை தூக்கிட்டு போறாங்க, வர்றாங்க. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இந்த தென் பகுதியிலே குமரி மாவட்டத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அங்க இரத்த சாட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு சர்ச்சில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. முதல் நாள் பிரசங்கிக்கிறேன், யாரும் பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க, சும்மா அப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க, என்னதெல்லாமோ சொல்லி பார்க்கிறேன். ஒரு மாதிரி அந்த ஜனங்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க. எனக்கு புரியல. எனக்கு மொழிபெயர்த்தவர் சொல்றாரு, பாஸ்டர் இவ்வளவு பிரசவம் பண்றீங்க, இவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி வசனங்களை கற்றுக் கொடுக்கிறீங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, யாருமே அதுக்கு பதில் சொல்லலையே, என்ன புரியல. திடீர்னு சின்ன பிள்ளைகள் எம்பி ஓடிடும், திடீர்னு பெரியவங்க எம்பி நடப்பாங்க, யாருமே வசனத்தை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆவிக்குரிய சபை தான் நல்ல கைத்தட்டி பாடுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க தான், அந்நிய பாஷை தான் பேசுறாங்க. ஆனால் உண்மையான ஆவியானுடைய செயல்கள் சபையில இல்ல. ரொம்ப வேதனையா போச்சு. அன்று இரவு ரொம்ப லேட்டா தூங்கி காலையில 5 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு திரும்ப படுக்கிறேன். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். காலை 5 மணிக்கு ஒரு வலு சர்ப்பம் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. கர்த்தர் அப்படி தெளிவா காண்பிக்கிறார். நான் அதற்குள்ளே போக 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 வந்துட்டானே போயிருவாங்கிற வேகத்துல போகல. அது எவ்வளவு மெதுவா செய்ய முடியுமோ அவ்வளவு மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மூவாகி அப்படியே வெளியே போகிறது. அப்பதான் புரிஞ்சு அந்த சபையில 2வது நாள் கூட்டம், நான் ஆவியில வைராக்கியமாய் ரொம்ப வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணி ஜெபத்துல நடத்துகிறேன். எல்லாம் பேயாடுது, விசுவாசிகள் பேயாடுது. அந்த பாஸ்டர் சொல்றான், அது 20 வருஷம் விசுவாசி, இது 10 வருஷம் விசுவாசி, இது 7 வருஷம் விசுவாசி, இவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர். ஐயோ எல்லாம் ஆடுது. அப்பதான் புரிஞ்சு என்ன ஆண்டவர், எனக்கு இந்த ரகசியம் தெரியல. நல்லா கவனிக்கணும். கூட்டம் முடிஞ்சு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. கூட்டம் எப்ப செய்திக்கே கையில 9:30 மணி தான் மைக்க தர்றாங்க. 12 மணி வரை செய்தி பேசுறோம். 12 மணில இருந்து தனித்தனியா ஜெபம் பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வந்தா அங்க ஒரு 200 பேர் இருக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 50% கல்யாணமாகி 8 வருஷம் 10 வருஷம் உள்ளவர்கள். அவங்க தள்ள கை வச்சா எல்லாம் ஆடுது, பயங்கர ஆட்டம். என்னன்னு கேட்டா யாருக்கும் குழந்தை கிடையாது. எல்லாம் கவனிக்கணும். 7 வருஷம் 8 வருஷமா அந்த அப்ப நான் விசாரிக்க, இது என்னடா இந்த சீசன் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, எங்க ஏரியாவில் இப்ப யாரும் குழந்தை பெறல பாஸ்டர். அந்த இடத்துக்கு பேர் ராஜ் மந்திரி. முழுக்க 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 சிவப்பு பேண்ட் சிவப்பு சட்டை தான் போடுறாங்க, சிவப்பு சேலை தான் கட்டுறாங்க. கவனிக்கணும். குழந்தையில பிசாசு வலு சர்ப்பம் ஆடுது, எல்லாம் வலு சர்ப்பம். ஆண்டுடைய பெரிய கிருபையினால அந்த சபை ஒரு பரிபூரண விடுதலை அடைஞ்சி இந்த மக்கள் தேம்பி தேம்பி அழுது ஆதி நிலைமைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி இருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். ஆவியானவர் இல்லைன்னா, அவர் இல்லைன்னா இன்னொன்னு உள்ள போயிரும். ஞானமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இழந்துடாதுங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க. இது கடைசி காலம். உங்க வாழ்க்கையில் ஆவியானுடைய செயல்பாடு இருக்கா? சுயம் இருக்கா? பெருமை இருக்கா? எது உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது? ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? என் வாழ்க்கையில் ஆவியார் என்னோடு பேசுறாரா? என் கூட அவர் கலந்திருக்கிறாரா? அவருடைய சத்தம் எனக்கு கேட்குதா? அவருடைய சத்தம் எனக்கு கேட்கப்படுதா? அந்த உள்ளான அனுபவம் எனக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி காலம், கடைசி காலம், இனி காலம் செல்லாது. சபையே, நீ ஆயத்தம் அடைய வேண்டியது உன் சுகத்திற்காக அல்ல, இயேசுவின் வருகைக்காக. நீ ஆயத்தம் அடைய வேண்டியது உன் விடுதலைக்காக அல்ல. ஏற்கனவே உன்னை விடுவித்து விட்டார். பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு. இனி அவரை போல மாறுவதற்காக நீ மாறுபடிக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி காலம் இது. எனக்குள்ள சுயம் இருக்கா? நான் சுயமா ஓடுறேனா? சுயமா கிரியை செய்யறேனா? இல்ல ஆவியானவர் தான் நிஜமா என்ன வழி நடத்துறாரா என்கிற ஒரு சத்தியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்.
தெளிவாய் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுவாராக. இந்த ஆவியானவர், இந்த தெய்வீக ஆவியானவரின் 4 அம்சங்கள் பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைக்கிறேன். இந்த ஆவியானுடைய தன்மை என்ன? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இந்த கடைசி காலத்துல இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற 4 அம்சங்களை வேகமாய் கொடுக்கிறேன். 1, தேவன் ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியா இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்கள் பெற்ற ஆவியானவர் அவர் அவருடைய ஆவியா இருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். ஆவியா, God is spirit. இப்போ அநேகருடைய இந்த வார்த்தையை அவர் ஒரு ஆவி, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆவியானவருக்குள் பிதாவும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க. நம்புறீங்களா? இப்ப பிதா என்று சொல்லும் போது பிதாவுக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். இப்ப இயேசு நான் சொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக அப்படி நான் சொல்றேன்னா, அந்த இயேசுவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிதாவும் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவி என்று சொன்ன உடனே அந்த ஆவி, சிலர் அந்த மரித்து போன ஆவியை போல, பரிசுத்த ஆவியை போல ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற நிலையில பார்க்கறாங்க. ரகசியத்தை சொல்றேன். ஆவியானவரை பெற்ற உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது, பிதாவின் வல்லமை இருக்கிறது. அப்ப ஆவியா இருக்கிறார் என்றால் நான் சொல்லுகிறேன், பிதா தன்னை கிறிஸ்துவுக்குள் வைத்தார். கிறிஸ்து அந்த பிதாவையும் அந்த இயேசுவையும் ஆவியானவருக்குள் வைத்திருக்கிறார். இப்போ சாதாரணமான மனுஷனாகிய நான் அந்த ஆவியானவரை எனக்குள்ளே பெறும்போது அந்த ஆவியானவர் மாத்திரமல்ல, பிதாவின் குணமும் எனக்குள்ளே வருகிறது, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு வருகிறது, ஆவியானுடைய நடத்துதலும் எனக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆவினா வெறும் ஆவி அப்படி நினைக்க கூடாது. ஆவி என்னமோ அப்படியே அந்த ஆவியை பார்த்தேன் அங்க போகுது இங்க போகுது இல்ல. அந்த ஆவி என்கிறதில் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த ஆவியானவர், இயேசுவே ஆவியானவரா இருக்கிறாருங்கிறதுல 4 சப் ஹெட்டிங் கொடுக்கிறேன் பாருங்க. 1, இந்த ஆவியானுடைய தன்மை என்னன்னா, தன்னை தனக்குத்தானே வைத்துக் கொண்டிருக்கிறவல்ல, அவருக்குள்ள எல்லாவற்றையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கும் ஆவியானவர். நம்பர் 1, பகிர்ந்து கொடுக்கும் ஆவியானவர். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, பிள்ளைலாம் சொல்லுங்க. பகிர்ந்து கொடுப்பாராம், பகிர்ந்து கொடுப்பாராம். ஆவியானவர் அப்படின்னா அவருக்குள்ள பாரக்லெட்டோஸ், பாரக்கேலியே என்ற கிரேக்க வார்த்தை, ருவா, நியூமா இஸ் a Greek word for the Holy Spirit. ருவா, breathe, காற்று என்பது எபிரேய வார்த்தை. இந்த ஆவியானவருக்குள்ள 7 அம்சங்கள் இருக்கிறது. ஆவியானவர் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள 7 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 7 அம்சத்தையும் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அது என்னது 7 அம்சங்கள்? நான் ஆறுதல் இல்லாத போது எனக்குள்ளே ஆறுதலை பகிர்ந்து கொடுப்பார். துணையற்று தனிமையாயிருக்கும் போது அவர் எனக்கு துணையாயிருப்பதாக பகிர்ந்து கொடுப்பார். எனக்காக வழக்காட யாரும் இல்லாத போது அவர் வழக்கறிஞராய் எனக்குள்ளே இருந்து தன்னை பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து நிற்கும் போது அவர் துணை நின்று காக்கிறவராய் தன்னை பகிர்ந்து கொடுப்பார். சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆவியானவர் தன்னுடைய குணத்தை எனக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கிறவர். ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார், கையை தட்டுவோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரம்புவோம் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல இல்ல. நல்ல ஆழமா தியானிக்கணும். ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வரும்போது அந்த ஆவியானவருக்குள்ளே அவரோடு கூட கலந்திருக்கும் பிதா வருகிறார், அவரோடு கூட கலந்திருக்கும் இயேசு வருகிறார். இந்த ஆவியானவருடைய முக்கிய தன்மை பகிர்ந்தளிக்கும் தன்மை உள்ளவர். சொல்லுங்க. ஆமா, நீங்க அதை உணரணும். தனக்குள்ளே இருக்கிற 7 கேரக்டரை, 7 தன்மையை நமக்குள்ளே பகிர்ந்தளிக்கிறார். ஒரு மின்சாரத்தை போல. நல்லா கவனிக்கணும்.
இப்போ சர்ச்சில் லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாவற்றையும் இயக்குவது யாரு? கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. ஆனா எது எது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி அது பயன்படுகிறது. இப்போ இது லைட், இந்த லைட் வெளிச்சம் தருவதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே போகிற கரண்ட் வெளிச்சம் தருகிறது. அதே கரண்ட் தான் ஃபேன் என்ற வடிவமைப்பில் இருக்கிறதை சுற்ற வைத்து இது வெளிச்சம் கொடுக்கிறது, அது காற்றை கொடுக்கிறது. இந்த ஸ்பீக்கர்ஸ் இதுக்கு சத்தத்தை வெளிப்படுத்தும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, சத்தம் கொடுக்கிறது. ஒரே கரண்ட் பல விதங்களில் பலதை செயலாக்குவது போல ஒரே ஆவியானவர் பல கோணங்களில் நம் மூலம் வெளிப்படுகிறார். என்ன ஆண்டவர் எதற்கு தெரிந்தெடுத்தாரோ என்ன அப்படி பயன்படுத்துவார். ஃபேனா வடிவமைக்கப்பட்டது, ஃபேனா சிலர் ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வடிவமைப்பித்திருப்பார். அதே ஆவியானவர் எங்க போனாலும் சுகத்தை கொடுப்பார். சிலர் சத்தியத்தை போதிப்பார்கள், சிலர் ஆறுதல் கொடுக்கிற பிரசங்கத்தை பண்ணுவாங்க. எதற்கு அவர்கள் வடிவமைக்கப்பட்டார்களோ இயக்குறது ஒரே ஆவியானவர். தனது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15:45 வசனம். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே யார் இருக்கிறார்? இயேசுவே. அப்போஸ்தலர் 10:32 இருக்கு பாருங்க. இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார். யார் இருக்கிறார்? பிதாவும் இருக்கிறார். இப்போ அந்த பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து, அவர் பரிசுத்த ஆவியாகி எனக்குள்ளே வரும்போது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். நம்பர் 2, ஆவியானவர் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்தல் என்பதற்கு எதிர்ப்பதம் மரித்த அனுபவம், பிரயோஜனமற்ற அனுபவம். ஒரு மனுஷன் செத்துட்டான், பாடியை போடுறோம், ஏதாவது அது பிரயோஜனம் வேண்டா, யூஸ்லெஸ். நல்லா கவனிக்கணும், பயனே கிடையாது, வேஸ்ட். இனி அதை கொண்டு போய் தூர தான் போடணும். அல்ல, ஜீவன் இல்லை என்றால் வேஸ்ட், ஜீவன் இல்லை என்றால் வேஸ்ட். ஆனால் உனக்குள்ளே ஆண்டவருக்காக வாழ, செயல்பட, ஓட, ஊழியம் செய்ய ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ஆவியானவர் வந்துட்டார்னா உனக்கு உயிர் நீட்சியை தந்து உன்னை ஓட வைக்கிறார். ஆவியானவர் தன்னை பகிர்ந்து கொடுக்கிறார். 2வது உயிர்ப்பிக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஐயோ, நான் செத்தவனை போல் ஆனேன், மரித்தவனை போல் ஆனேன், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, என் உயிர் மீட்சி இழந்து விட்டேன். பாருங்கள், தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் செத்தவனை போல் ஆனேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார், நான் பாவியான மனுஷன், எனக்குள்ள உயிர் இல்லை, என் ஜெபத்துல உயிர் இல்லை, என் ஆராதனையில உயிர் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனுள்ள ஆவியானுடைய செயல் இல்லை, செத்தவனை போலானேன். காலையில் ஆவியானவர் சொல்றாரு, இந்த ஆவியின் பிரமாணம் என்ன? உங்களோடு கூட பிரமாணமாய் ஆவியானவரை எழுதி கொடுத்திருக்கிறார், அச்சாரமாய் பிரமாணமாய் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு தான் என்று அவர் ஆவியானவரை பிரமாணமாய் வைத்திருக்கிறார். இந்த ஆவியானுடைய 2வது தன்மை என்ன? அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். இந்த காலவேளையிலே இனி நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே, என் தோல்வி, இழப்பு, பாவம், அக்கிரமம், பாவம், பிரமாணம் என்னோடு கூட போராடி எனக்குள்ளே இருந்த தேவ பிரசன்னத்தை நான் இழந்து விட்டேன் என்று நினைக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியின் பிரமாணம் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். பாவத்தின் பிரமாணம் உன்னை கொல்லும் சக்தி, உன்னை மரணத்துக்கு நேராய் இழுத்துக் கொள்ளும் சக்தி. ஆவியின் பிரமாணம் 2 உயிர்ப்பிக்கிறது. 3 யோவான்
6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். இங்கே வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியா இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த வசனம். வசனம் ஆவியானவரா? ஹலோ, இருக்கீங்களா? வரலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். The word of God is a spirit. It has the spirit and life. நல்லா கவனிக்கணும். இதுக்கு ஆவி இருக்குதான். எதுக்கு? எதுக்கு? வசனத்துக்கு. வசனமும் ஆவியானவர் ஒன்று. ஆவியானவர் தான் வசனம். நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன், இந்த வசனம் உங்களுக்குள் வரும்போது இந்த ஆவியானவர் வசனம் ஆவியானவராய் மாறுகிறார். அல்லேலூயா. அவர் பேசுறார் பாருங்க. அந்த வசனம் பேசுகிறது. வானம் பூமி ஒளிந்து போகலாம், எது ஒளிந்து போகாது? வசனம். வசனம் இட் ஹஸ் ஸ்பிரிட். இதுக்கு ஜீவன் இருக்குங்க. வசனத்துக்கு உயிர் இருக்கு. சும்மா கடகடை வாசிக்கிறதுக்கு அல்ல, அது மனுஷனோடு பேசும். அதுக்கு உயிர் இருக்கு. மனுஷன் வாழ்க்கையை மாற்றும் உயிர் இருக்கு. செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்கும், அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு ஜீவன் இருக்கு. அது ஆவியா இருக்கிறது. ஆவியின் பிரமாணம் என்ன? கர்த்தருடைய வசனம் ஆவியா இருக்கிறது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் ஆவியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே 2 கொரிந்தியர் 3:17 கூட வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மூன்றாவது 4வது இந்த ஆவியானவருடைய 5வது தன்மை, இது நமக்குள்ளே இருந்து நம்மை ஒழுங்குபடுத்தும் தன்மை வாய்ந்தவர் ஆவியானவர். ரொம்ப அற்புதமான வார்த்தை, எழுதி கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் என்னை ஒழுங்குபடுத்துகிறார். எப்படிலாம் ஒழுங்குபடுத்த தெரியுமா? எனக்குள்ளே ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? இன்னொரு பிரமாணம், பாவத்தின் பிரமாணம், மரண பிரமாணம். அந்த பிரமாணத்தை, அந்த பிரமாணத்தில் என்னை விடுதலையாக்கி அதற்கு எதிர்மறையாக என்னை கொண்டு வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்க ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? சகலத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். சகலத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். என்ன ஒழுங்குபடுத்துகிறாரு? என் பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார். சம் ஹேபிட்ஸ், சில பேட் ஹேபிட்ஸ், பழக்கம், அங்கிருந்து விடுவிக்கிறார். அதிலிருந்து ஒரு விடுதலை. வெறும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சில பேட் ஹேபிட்ஸ், பேட் தாட்ஸ், தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள். சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நிறைய பேருக்குள்ள தெரியாமல் தவறான ஒரு சிந்தம் வந்துடும். அது எப்படி, இது எப்படி? அப்ப இந்த ஆவியானவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். இல்லப்பா, அது இப்படிதான், இதுதான், யாரோ சொன்னாங்க நீ நினைச்சிட்ட, அப்படி இல்லை, இதுதான் உண்மை. அது ஆவியானவர் அதுக்கிட்ட கால சூழ்நிலை உருவாக்கி சரிப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துற, சிஸ்டமைஸ்ட் பண்ற, கரெக்டாக்குகிறார். ஆவியானவர் உள்ள இருந்தானா எல்லாம் ஒழுங்கு கரகமா இருக்கும். அல்லையே சொல்ல மாட்டீங்களா? சத்தமல்ல சொல்லுங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆவியானவர் உள்ள இருந்தானா ட்ரெஸ் கோடு ஒழுங்கா இருக்கும், பார்வை ஒழுங்கா இருக்கும், நடக்க ஒழுங்கா இருக்கும், செய்கை ஒழுங்கா இருக்கும், பேசுறது ஒழுங்கா இருக்கும், மீன் பேச்சு வராது. ஏன்? உள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் ஒழுங்குபடுத்துகிறார். அவர் பேசிட்டே இருப்பாரு, நீ பேசுனது தப்பு, நீ இப்படி பேசிக்க கூடாது. அவர் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். சரி, இப்போ ஆவியா இருக்கிறார். ஆவியின் பிரமாணம் ஒன்று, ஆவியா இருக்கிறார். அது கீழே 4-5 சப் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அவர் ஆவியா இருக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், அவர் விடுவிக்கிறார், அவர் நமக்குள்ளே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர், சிஸ்டமைஸ்டா கரெக்டா உருவாக்குகிற ஆவியானவர். சத்தமல்ல சொல்லுங்களேன். சரி, நம்பர் 2 ரொம்ப முக்கியம். மறுரூபம் ஆக்கும் ஆவியானவர்.
ரெண்டாவது ஆவியின் பிரமாணத்துல இருக்கிற ரெண்டாவது மேஜர் பாயிண்ட் என்னன்னா, நம்மை மறுசாயலாக்குகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரை அந்த சாயலாக தானே, அந்த சாயலில், எந்த சாயலில்? ஆவியானவருடைய சாயலில், கிறிஸ்துவின் சாயலில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபமாக்கப்படும். மறுரூபங்கிறது ஒரு நாள் உண்டாகிற சம்பவம் அல்ல. மகிமையின் மேல் மகிமை, நாளுக்கு நாள், பாட பாட பாட, துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, வசனத்தை கேட்க கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க வாசிக்க, முதல்ல நான் பெற்றுக்கொள்வது மகிமை. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்புறம் என்ன ஆக்கப்படுவோமா? அந்த மகிமையின் மேல் மகிமையாக்கி நம்மை எதற்கு கொண்டு போறாரு? மறுரூபமாகுதல். இயேசு கிறிஸ்து மறுரூபமலைக்கு போறார் பாருங்க. அப்படி ரூபம் மாற்றப்படுது. முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. அவருடைய ஒவ்வொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம் இல்லையா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே நம்ம மறுரூபமாக்கணும். எதை எடுத்துக்கொள்ள வருகிறார் இந்த பூமிக்கு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் வருகையில எதை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்? இந்த சரீரத்தை அல்ல, இந்த வஸ்திரங்களை அல்ல, இந்த வெளிப்புறமான மனிதனை அல்ல, எனக்குள்ளே மறுரூபமாக்கப்பட்ட மனிதன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆவில நிரம்பி ஜோமன துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க எனக்குள்ளான மனுஷன் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறார். அதான் அம்மா சாரஜ் நவரோஜி அம்மா ஒரு பழைய பாட்டை அழகா எழுதி கொடுத்தாங்க. அந்த காலங்களில் சபையில பாடுவாங்க. முந்தின காலங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அந்த பாட்டு இருக்கும். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் விரைந்திடுதே, மண்ணின் சாயலை நான் களைந்து விண்ணவர் சாயல் அடைந்தே, விண்ணவர் சாயல் அடைந்தே, தேவ சாயல். ஆண்டவரோட இருக்கிறேன்னு சொல்றவங்க, இருப்பேன்னு சொல்றவங்க பாடுங்க பாப்போம். தேவசாயல், தேவசாயல். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையா இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டுல? அப்படியே ஒரு பிரசன்னம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாட்டை பாடும்போது நமக்கு என்ன சிந்தை வரும் தெரியுமா? நான் பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். நான் மண்ணின் சாயலை இந்த ஆராதனை களையணும் அப்படின்னு சிந்தை வருது இல்லையா? வருதா இல்லையா? அதான அர்த்தம் இருக்கு. இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் இந்த பூமிக்கல்ல, பரலோகத்துக்கு. அப்படி இப்போ டப்பாங்கடா எங்க மறுரூபம் ஆகுது எனக்கு தெரியல. வேற மாதிரி அது மறுரூபம் ஆக்குது. ஆமா, அவ ஆவியானவர் நமக்குள்ள அந்த நம்ம ரூபத்தையே மாற்றுறான், சாயலை கொடுக்கிறான். சாயல் மாறுது. அந்த மறுரூபம் அப்படின்னா ஸ்வாவத்தில் மாற்றம். ஸ்வாவம் மாறணும். ஆவில ஆராதிச்சுட்டு ஸ்வாவம் மாறலன்னா, கோபம் மாறல, எரிச்சல் மாறல, பொறாம மாறல அப்படின்னா மாறல, இன்னும் மாறலன்னு அர்த்தம். மாற்றம் வரணும். பொறுமை வேணும், சகிக்கும் தன்மை வேணும். சத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? சத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? சில வீட்டிலலாம் வயசானவங்க இருப்பாங்க, வயசாச்சு அப்படிதான் பேசுவாங்க. சகிக்கணும். உடனே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. மூஞ்சி அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டாங்க, கேட்டுக்கிட்டாங்க. சாயல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாயல்ல மாற்றம் வரணும். ஆமா, சுபாவத்துல மாற்றங்கள், வார்த்தையில நல்ல 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 பிரசன்ஸான வார்த்தையை பேசி பழகணும். செத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? செத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? அப்படி வரணும். அது தேவ சாயல் உள்ள இருக்கு, உள்ள இருக்கு.
உள்ள இருக்கும்போது அப்படி வரும். சரி, இரண்டாவது அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியின் பிரமாணம் மறுசாயலை கொடுக்கிறது. மூன்றாவது புதிதாக்கும் ஆவியானவர், ரினீவிங் ஹோலி ஸ்பிரிட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளான கெட்டு போகிற பழைய மனுஷனை. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க சிஸ்டர். அந்த வேர்ட் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு பாருங்க. ஒருக்க கூட வாசிங்க. மோசம் போக்குகிற அந்தபடி இச்சைகளாலே கெட்டு போகிற, உன்னை கெட வைக்கிற, கெட்டு போக வைக்கிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு அத உடுப்ப கலத்தி பழசு பாருங்க, அப்படியே பழசு ஆயிருதுல. காலையில போட்டா சாயங்காலத்துக்குள்ள, அதுக்கப்புறம் போட மனசு வருதா? இல்ல, கெட்டு போச்சு, வேண்டாம், அதை களையணும். பழசையும் உள்ள போட்டு புதுசா வெளியே போட்டா ரெண்டு சேர்ந்து கெட்டு போயிடும். அல்லே சொல்ல மாட்டீங்களா? உள்ள என்ன இருக்கு? பழசு இருக்கு, வெளியே க்ளோரி ஹல்லேலூயா இருக்கு, உள்ள பழசு இருக்கு. ஆமா, இப்போ திரும்ப வாசிங்க சிஸ்டர். அந்தபடியே முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு எறியணும். அது உள்ள இருக்கு. புதுசு இருக்கு, பழசு இருக்கு. புதுசு இருக்கு, பழசு இருக்கு. ஒன்னு புதுசா போடு, இல்ல பழச போடு. வரலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? பழசு தூக்கி எறிஞ்சிட்டு புதுசை போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. என்ன ஆவி? புதிதான ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவி? புதிதான. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? பழைய ஆவி. அன்னைக்கு பெற்ற ஆவியானவர் இல்ல, இன்றைக்கு தேவையான இன்றைய ஃப்ரெஷ் அனாயிண்டிங் எனக்கு வேணும். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை புதுசா அனுபவிக்கணும், புதுசா பெறணும். ஹல்லேலூயா. என்றைக்கோ பேசினா பாஸ்டர், என்னைக்கோ கண்ட தரிசனம், அப்படி தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர், அன்னைக்கு அப்படி ஆவிலே நிரம்பினேன், அப்படி ஆண்டவரை தரிசித்தேன். இன்றைக்கு ஆவியானவரால் நான் நடத்தப்படணும். இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ளே நிரப்பணும். இன்றைக்கு ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை பரிசுத்தப்படுத்தணும். அன்னன்றைக்குள்ள ஆகாரத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி அன்னன்றைக்குரிய அபிஷேகத்தை பெறணும். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி நீட்டிங்க, ஆண்டவரே அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை தாரோம். அந்த ஆகாரத்துல என்ன இருக்கு தெரியுமா? பரிசுத்தாவின் இருக்கிறார். இன்னைக்கு என்ன அபிஷேகம்? இன்னைக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்? இன்றைக்கு என் ஊழியம் என்ன? இன்றைக்கு என்னை கொண்டு என்ன பேச விரும்புகிறீர்? இன்னைக்கு என்னை வித்தியாசமாய் நடத்துவார். என்னைக்கும் எல்லா மீட்டிங்ல ஒன்று போல பேச மாட்டார். எல்லா மீட்டிங்லும் ஒன்று போல அற்புதம் நடக்காது. ஒன்று போல கிரியை செய்ய மாட்டார். அன்றன்றைக்கு புதிய 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 கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வரங்களால் நிரப்பி நடத்துகிற ஆவியானவர். அப்ப பழசு களையப்படுகிறது, புதியது வருது. ஆவியானுடைய அற்புதமான ஒரு தன்மை, அந்த பிரமாணம், ஆவியின் பிரமாணம். பழசு போயிட்டே இருக்கணும், புதுசு வந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, பழசு சில நேரங்களில் பழசு தலை தூக்குது அப்பப்போ. ஆனால் என் உள்ளத்தில் இந்த ஆவியானவர் வந்தார், நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளலாம். தேவ சாயலை மட்டும் பெறல, நான் ஒரு ரினியூடு பர்சன். அழகா இருக்கு, ரினியூடு, புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ரொம்ப அற்புதம். ஏன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? வீடு கட்டுறதுக்கா? இல்ல உங்க சத்துருவெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க, இதுக்கா கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்ல உங்களுக்கு ஒரு விதமான எலும்பு ஆயுதெல்லாம் வாய்க்காத, அதெல்லாம் தானா நடக்கும். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணலையா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லி கொடுத்தேன். முன்னாடி போன தூதனை பின்னாடி வர வச்சு, முன்னாடி போன மேகத்தை பின்னாடி வர வச்சு, அந்த ரதத்தின் சக்கரத்தை கலந்து விழ வச்சு, ரத குதிரைகளை உறங்க வச்சு, இஸ்ரவேல் ஜனனுடைய கண்கள் எகிப்தியருடைய கண்கள் இஸ்ரவேல் மேல் படாதபடிக்கு நடுவில் ஒரு இருட்டை கொடுத்து, இதெல்லாம் தானா நடக்கும். நான் சொல்லி நடக்கண்டா. நான் அவருக்காக வாழ்ந்து விட்டால் அவர் எனக்காக வந்து விடுவார். இதெல்லாம் தானா நடக்கும். ஆனா நான் வாஞ்சிக்க வேண்டியது பரலோகம். நான் மாற்றப்பட வேண்டியது புதிய மனிதன். நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது புதிய அபிஷேகம். சத்தம் அல்ல சொல்ல மாட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தன்னா வரும்.
நீ கர்த்தரை தேட தேட எல்லாம் வரும். நான் ஒரு வீட்டை கட்டுவதற்கோ ஒரு காரை வாங்குறதுக்கோ அல்லது சமுதாயத்தில் உயர்ந்தனாய் மாறுவதற்கோ நான் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. கர்த்தர் ஆராதிக்கிறேன் நான் மறுரூபமாவதற்காக, மகிமையின் மேல் மகிமை அடைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்காக. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? 5வது குறிப்பு, பரிசுத்தமாக்கும் இந்த ஜீவ பிரமாணம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே ஈடுபட்டார். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்கள்? மறுரூபம். ஆவியானவர் புதுப்பிக்கிறவர். ஆவியின் பிரமாணம் என்ன? பரிசுத்தம், பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ரோமன் நிருபத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா சால்வேஷன் இருக்கு, ரட்சிப்பு இருக்கிறது, குளோரிஃபிகேஷன் இருக்கு, மகிமை அடைதல், மகிமைப்படுத்துதல் இருக்கு, ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, நீதிமானாக்கப்படுதல் இருக்குது. அதுல முக்கியமானது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, ஏன் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார்? நான் பரிசுத்தம் அடைவதற்கு. ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணத்தின் 5வது குறிப்பு, நான் பரிசுத்தம் அடையணும், சுத்திகரிக்கப்படணும். அதுதான் ஆவியானவர் கொடுத்துக்கிறார். அதான் அவர் என் உள்ளத்திலே தங்குகிறார். இந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ பாவ எண்ணங்கள், பாவ சுபாவங்கள். ஆனா ஆவியானவர் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். கடைசியாக, ஏன் இந்த ஆவியானவர்? அபிஷேகிக்கும்படியாக. கடைசியாக எனக்கு ஒரு அனாயிண்டிங், என் மேல ஒரு எண்ணெய் அவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். நல்ல கவனிங்க, ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், ஆவியானுடைய அபிஷேகம் என் தலை மேல இருக்கு. சத்தமா சொல்லுங்க. 23ஆம் சங்கீதம், அவர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தலையில இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து 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 என்னை அபிஷேகித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? உள்ள இருக்கிறார், தலையில அபிஷேகம் ஊற்றிட்டே இருக்கிறார். அந்த அபிஷேக தைலம் வாசனை உடையது. அது வாசனை உடையது. அது வாசனை கொடுக்கும், அநேகரை கவர்ந்து கொள்ளும். அந்த அபிஷேகம் என்பது ஒரு கிரீடம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அபிஷேகத்தை கிரீடமாய் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகம் தான் அவனை உயர்த்துகிறது. ஆவியானவர் அவன் தலையிலே அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அது ஊற்ற ஊற்ற நான் நிரம்பி வழிகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேகம் பயங்கரமானது. அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும், அந்த அபிஷேகம் தப்புவிக்கும், அந்த அபிஷேகம் உன்னை இன்னார் என்று அடையாளப்படுத்தும். ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் இருக்கிறது, லேவியர்களுக்குரிய அபிஷேகம் இருக்கிறது. சிலர் தலையிலே ஆவியானவர் ராஜாக்களாய் அபிஷேகிக்கிறார், சிலரை லேவியர்களாய் அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. உன் நெற்றியிலே அடையாளம் போடுகிறார், நீ இன்னார் என்று உன் தலையிலே. பழைய ஏற்பாட்டிலே ஆமா, அபிஷேக தைலம் வருவதற்கு முன்பு தலைப்பாகை முக்கியமாக இருந்தது. அப்ப தலையை பார்த்த உடனே தெரியும் இவன் இன்னான் என்று. அடுத்து அபிஷேகத்தை பார்த்த உடனே தெரியும் இவன் இன்னான் என்று. இயேசு கிறிஸ்து அந்த தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அபிஷேகிக்கப்பட்ட தலையை அவன் பிசாசு சத்துரு முள்முடி வைத்து கோலால் அடிக்கிறான். அவரை அபிஷேகம் இல்லாதவர் போல சிலுவையிலே தொங்க வைத்தான். அவரிடத்தில் வல்லமை இல்லாதது போல சிலுவையில் தொங்க வைத்தான். தலையிலிருந்து இரத்தமெல்லாம் வடிகிறது. அவர் அபிஷேகம் பெறாதவர், அவருக்கு அதிகாரம் இல்லை என்றோ, அவருக்கு வல்லமை இல்லை என்றோ, அவரால் ஒன்றும் செய்ய முடியாத கோழையை போல ஆகிவிட்டார் என்று பிசாசு தலையிலே முள்முடியை வைத்து அடித்து தொங்க வைத்தார். ஆனால் ஒருவேளை தலையிலே இருந்த மண்டவோடை அவன் குத்தி கிழித்திருக்கலாம்,
ஆனால் அந்த அபிஷேகத்தை குத்தி கிழிக்க முடியவில்லை. அவர் தலையில் மேல் இருந்த அபிஷேகம்தான் பெந்தைக்கோஸ்தே நாளில் 120 பேர் மத்தியில் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பியிருந்தது போல அந்த வல்லமை மேல் வீட்டறையிலே 120 பேர் மேல் இறங்கி வந்தது. நீ வேணா என் தலையை டேமேஜ் பண்ணலாம், ஆனால் தலைக்கு மேலே இருக்கிற அபிஷேகத்தை டேமேஜ் பண்ண முடியல. சத்துரு இயேசு மேலே இருந்த அபிஷேகத்தை இந்த பூமியில் இருக்க வரைக்கும் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், அந்த அபிஷேகம் அவங்க மேலே வந்துச்சு. ஆனால் அவருடைய தலை முள்முடியினால் அடிக்கப்பட்டாலும் அவர் தலையிலிருந்து அபிஷேகம் மாறவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து அவர் சொன்னபடியே 50வது நாள் இந்த பூமியில் அந்த அபிஷேகத்தை மேல் வீட்டறையில ஊற்றுவார். எல்லா தலையும் நிரம்பி வழிகிறது. இந்த 120 பேர் மேல் இருந்த அபிஷேகம் அப்படியே 3000 பேர் மேல வந்தது. கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இப்போ உலகமெங்கும் அபிஷேக கிரீடத்தை உடைய பரிசுத்தவான்கள் சுற்றி திரிகிறபடியினால் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் வானமண்டலத்தையும் பொல்லாத வல்லமைகள் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஆவியின் பிரமாணம். என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? அப்ப ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆவியின் பிரமாணமாய் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியானவராய் தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியானவர்? பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர், வசனமாய் ஜீவ ஆவியானவராய், விடுவிக்கும் ஆவியானவராய், ஒழுங்குபடுத்தும் ஆவியானவராய் ஒரு மனிதனுக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்பர் 2, மறு சாயலாக்கும் ஆவியானவர். நம்பர் 3, புதிதாக்கும், புதிய மனுஷனாக மாற்றும் ஆவியானவர். கடைசியாக பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக அபிஷேகிக்கும் ஆவியானவர். எல்லாரும் எழுந்து போமா, ஆண்டை நோக்கி பார்ப்போம். தேவ சாயலாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே மாற்றுவாராக. அபிஷேகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, தேவ வல்லமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை நான் இழந்திருக்கலாம், இதை புதுப்பிக்கணும் ஆண்டவரே, இதை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாரும். எல்லாரும் வாயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் பூமியின் கூடாரமென்றோ பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமென்றோ பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து ஆழ்ந்திடுவே. தேவ சாயல் ஆக மாறி, ஆமென், நானும் தேவனோ இருப்பே. சோறு உள்ள மனிதன் சோதனையில் பலனடைய, பலமடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாள ஆண்டவர் என்னோ இருப்பார், ஆண்டவர் என்னோ இருப்பார். தேவ சாயல் ஆவியின் அச்சாரமின்
சுத்தமாய் சேர்ந்திடவே ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு எந்த ஆதாயமே சாவு எந்த தேவசாயல் ஆக மாறி தேவனோ இருப்பேனா காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினா பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓட்டி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவசாயல் ஆமென் தேவனோ நிருப்பே மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவர் முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுவே வாரும் என்று கூப்பிடுதே தேவசாயல் மாறி தேவனோ இருப்பே நான் தேவனோ இருப்பே தேவசாயல் ஆமென் ஹல்லேலூயா தேவனோ இருப்பே சேர்ந்து சொல்லுவோம் தேவசாயல் ஆமென் இருப்பே நானும் தேவனோ இருப்பே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ரீபாலா சாந்தா ராகாபா நல்ல ஆவில நிரம்பி அந்த உள்ளான மனிதன் புதுப்பிக்கத்தக்க எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் தலையை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கை அந்த வாஞ்சையை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்குள்ளே பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்குள்ளே இருந்து கொண்டு 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 என்னை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இல்லைனா ஒண்ணுமே இல்லை. ஜீசஸ் என் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, சங்கீதம், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆவியின் பிரமாணம் எங்களுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறது, எங்களோடு இணைந்திருக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணத்தின் ரகசியங்கள் நாங்கள் 5 காரியங்களை படிக்க ஆண்டவர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே போகாதபடி எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த பலனடைய கர்த்தர் உதவி தாரும். ஆராதனையில் பங்கெடுத்த பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் இந்த வாரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆன்லைன் மூலமாய் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ணமான நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. தூர தேசங்களே, தூர இடங்களே இருக்கிற எங்கள் அருமையானவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆங்காங்கே தூர இடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், ஞானம், கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த
சகல பரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அன்யோன்யம் நம் அனைவரோடும் இப்பொழுது சதாக்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.